இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அடுத்த சாப்டர் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். அதை நம்ம ஜிபின்னு சொல்லுவோம். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் என்னென்னா டேர்ம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் ரேஷியோ ஆஃப் எனி டேர்ம் டு இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம், அதனுக்கு முந்தைய டேர்மை வச்சு டிவைட் பண்ணோன்னா to its preceding term, ratio of any term to its preceding term is constant. இதுதான் இதனுடைய டெஃபனிஷன். அதாவது ப்ரிசீடிங் டேர்ம் இப்போ T2ன்னு எடுத்தோம்னா அதனுடைய முந்தைய டேர்ம் T1, T3ன்னு எடுத்தோம்னா அதனுடைய முந்தைய டேர்ம் T2, T4ன்னு எடுத்தோம்னா அதனுடைய முந்தைய டேர்ம் T3. இது பூரா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ன்னு சொல்லுவோம். ஆர் அப்படிங்கிறது காமன் ரேஷியோ. எப்படி டீன்னு நம்ம ஏபியில் என்ன சொல்லுவோம், டீன்னு சொல்லுவோம், காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1. ஏபியில் நம்ம என்ன போடுவோம்னா இதை கம்பேர் பண்ணி படித்தா உங்களுக்கு புரியும். T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2ன்னு போடுவோம். இது எல்லாமே டிக்கு ஈக்குவல்னு போடுவோம். அப்போ அதில் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அது காமன் டிஃபரன்ஸ் டி அப்படிங்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். T2 பை T1, T3 பை T2, T4 பை T3 டிவைட் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக வருது. அதை ரேஷியோ அப்படிங்கிறோம். அதனால் இதுக்கு பேர் காமன் ரேஷியோ. ஏபியில் காமன் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், ஜிபியில் காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். அதாவது இது ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இது ஒரு ஜிபி, இது ஒரு ஜிபி. எப்படின்னா ரெண்டாக மல்டிப்ளை ஆகிட்டே வருது பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 4/2 என்னது 2. இது என்னது T2 பை T1. சரி, T3 பை T2 போடுங்க 8/4 2. T4 பை T3 போட்டால் 16/8 2. இந்த மாதிரி 2வாக வருதா. அப்போ இதில் காமன் ரேஷியோ என்ன 2, ஃபஸ்ட்டு டேர்ம் 2. இந்த மாதிரி பெருக்கி அதில் கூட்டினாலோ கழித்தாலோ ஒரே மாதிரி வந்தால் அது ஏபிங்கிறோம். அது மாதிரி இதில் பெருக்குனாலோ வகுத்தாலோ ஒரே மாதிரி வந்தால் அது ஜிபி. இப்போ அது மாதிரி இது பாருங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோ. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், 4, 12, 36, 108. அப்போ இதில் காமன் ரேஷியோ என்ன 3. 3ஆல் பெருக்குனா வருதா 36, 308. அப்போ இதில் காமன் ரேஷியோ என்ன 3. இதில் காமன் ரேஷியோ என்ன 3. அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இது பெருக்கிக்கிட்டே போகும், இல்லை வகுத்துக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டும் போகலாம், கூடிக்கிட்டும் போகலாம். ஏபி மாதிரி தான். ஏபியில் எப்படி குறையலாம் இல்லை கூடலாம், அதே மாதிரி இதுலேயும் கூடிக்கிட்டே போகலாம், குறைச்சிட்டே போகலாம். அப்போ இதில் ஏங்கிறதான் ஃபஸ்ட் டேர்ம். ஏங்கிறதான் என்னது ஃபஸ்ட் டேர்ம். அஸ் யூஷுவல் ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஆர் காமன் ரேஷியோ. அப்போ ஜென்ரல் சீரீஸ் எழுதணும் இல்லையா. ஜென்ரல் சீரீஸ் அங்கே என்ன எழுதுவோம், ஏபிக்கு ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. இது ஏபியோட ஜென்ரல் டேர்ம். இதோட ஜென்ரல் சீரீஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ தான், அதுக்கப்புறம் ஒரு ஆர் பெருக்குவோம், அப்புறம் இந்த ஆர் ஸ்கொயர் ஆகி பெருக்குவோம். ஏஆரோட இன்னொரு ஆர் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் ஸ்கொயரோட இன்னொரு ஆர் ஏஆர் கியூப். புரியுதா. ஏ அப்புறம் ஆரை பெருக்கணும் ஏஆர், ஏஆரோட இன்னொரு ஆர் பெருக்கணும் ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் ஸ்கொயரோட இன்னொரு ஆர் பெருக்கணும் ஏஆர் கியூப். இப்படி கடைசி டேர்ம் nth டேர்ம் என்னவா வரும்னா ஏஆர் பவர் n-1. ஏன்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்முக்கு என்ன பவர் 1, தேர்ட் டேர்முக்கு என்ன பவர் 2, ஃபோர்த்து டேர்முக்கு என்ன பவர் 3. அப்போ nth டேர்முக்கு என்ன பவராக இருக்கும் n-1. அப்போ டிஎன்னுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், ஏஆர் பவர் n-1. டிஎன்னுக்குள்ள ஃபார்முலா ஏஆர் பவர் n-1. அங்கே என்ன ஏ ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதில் ஏஆர் பவர் n-1. இதுதான் டிஎன்னுக்குள்ள ஃபார்முலா. அதே மாதிரி இதுலேயும் எஸ்என்னுக்கு ஃபார்முலா இருக்குது. எஸ்என் ஆரை பொறுத்து. இப்போ ஆர் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா எஸ்என்னுக்கு ஆரோட பார்க்கணும். ஆரோட வேல்யூவை பார்த்து தான் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1 பை ஆர் -1. ஏன்னா கிரேட்டர் தேன் 1னா கழிக்கையில் பாசிட்டிவாக வருங்கிறதுனால. இதுவே ஆர் லெஸ் தேன் 1 அப்படின்னு சொன்னால் a into sn is equal to a into 1 minus r power n by 1 minus r. இது less than 1னா இந்த ஃபார்முலா, அதாவது 1லேருந்து கழிக்கணும். 1 விட இந்த ரேஷியோ கம்மியாக இருக்கையில் 1லேருந்து கழிக்கணும், 1 விட கூட இருக்கையில் 6லேருந்து கழிக்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஒன்றும் ரொம்ப பெரிய மேலே மாற்றும்போது கீழே மாற்றிடுற அவ்வளோதான். இது r power n-1 by r -1ன்னு எழுதுகிறோம். இது 1 minus r power n by 1 minus rன்னு எழுதுகிறோம். a into இது சம் டு n டேர்ம்ஸ். அங்கே என்ன வரும், சம் டு n டேர்ம்ஸ்க்கு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டின்னு வரும். இதில் a இன்ட்டு ஆர் பவர் n-1 பை
ஆர் மைனஸ் ஒன், இல்லைன்னா ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் 4n பை ஆர் ஒன் மைனஸ் ஆர். இன்னொன்று இருக்குது இதில் முக்கியமாக, எஸ் இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்குது. இது சம் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். அதாவது இப்போ 2, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்து ஒரு 20 வரைக்கும் கண்டுபிடினா இது ஃபைனைட் சீரீஸ். இப்படி சொன்னால் இது வந்து ஃபைனைட் சீரீஸ். இதுக்கு சம் கண்டுபிடிங்கன்னா ஃபைனைட் சீரீஸ். இதுவே 2, 4, 6, 8லேருந்து அப்படியே கண்டுபிடிங்க அப்படின்னா இது இன்ஃபைனைட் சீரீஸ். எதில் முடியுதுன்னே தெரியலை. அப்போ அதுக்கும் இதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பை 1 மைனஸ் ஆர். ஆனால் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் ஆர் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும், ஒரு ஃப்ராக்ஷனாக வரணும். அப்போ தான் இது எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ஃபார்முலா போட முடியும், ஏ பை 1 மைனஸ் ஆர். ஆனால் மாடுலஸ் ஆஃப் ஆர் வந்து லெஸ் தேன் 1 இருக்கணும், 1 விட கிரேட்டராக இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஆர் வந்து 2. அப்போ இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ குறைஞ்சிக்கிட்டே போனால் ஒரு இடத்துல ரொம்ப குறைஞ்சி அது நெக்லெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துடும். அதனால் இந்த சீரீஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் லெஸ் தேன் 1 அப்படிங்கிறதுல தான் சம் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியும். இந்த சீரீஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. அப்போ வந்து இருக்க உங்களுக்கு சம் லார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அதில் எப்படின்னா முதல்ல பெரிய அமௌண்ட்டாக கூடும், அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கூடையில் அது நெக்லெக்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஆர் லெஸ் தேன் 1 அப்படிங்கிறதுல மட்டும்தான் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வந்து இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஏபிசி. இது வந்து ஒரு ஜிபியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஜிபியில் இருக்குன்ட்டாங்க. அப்போ T2 பை T1 என்ன, பி பை ஏ. T3 பை T2 என்ன, சி பை பி. அது ஜிபியில் இருக்குன்னா T2 பை T1 வந்து T3 பை T2க்கு ஈக்குவலாக இருக்கும் இஃப் தே ஆர் இன் ஜிபி. அப்போ பி பை ஏ வந்து சி பை பிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பி ஸ்கொயர் வந்து ஏசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஜிபியில் இருக்கையில். இதுவே ஏபியில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன், அங்கேயும் போட்டிருக்கேன், நான் இங்கே சொல்கிறேன். ஏபியில் இருந்துச்சு அப்படின்னா ஏபிசி ஏபியில் இருக்குன்னா T2 மைனஸ் T1 பார்ப்போம், பி மைனஸ் ஏ. T3 மைனஸ் T2 பார்ப்போம், சி மைனஸ் பி. அப்போ 2 ஈக்குவல், T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2 ஈக்குவல் ஏபியில். இப்போ பி மைனஸ் ஏ சி மைனஸ் பிக்கு ஈக்குவல். அப்போ பி ப்ளஸ் பி வந்து இந்த மைனஸ் பி இந்த பக்கம் வந்துடும், ப்ளஸ் பின்னு, சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு வந்துடும். அப்போ 2b is equal to a plus c. இது வந்து ஏபிக்கான கண்டிஷன், இது வந்து ஜிபிக்கான கண்டிஷன். 3 நம்பர் ஜிபியில் இருக்குன்னா பி ஸ்கொயர் ஏசிக்கு ஈக்குவல், 3 நம்பர் ஏபியில் இருக்குன்னா 2b வந்து ஏ ப்ளஸ் சிக்கு ஈக்குவல். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் மீனுன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அரித்மெட்டிக் மீன் என்னென்னா ஏஎக்ஸ்பி அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன, 2b is equal to a plus b, அதாவது 2x is equal to a plus b, x is equal to a plus b by 2. இது வந்து அரித்மெட்டிக் மீன். இதுவே ஜாமெட்ரிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் ஜிஎம், ஜாமெட்ரிக் மீன் ஜிஎம் கேட்டால் இதில் வந்து ஏஎக்ஸ்சின்னு வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசின்னு வரும். ஏன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி, நடுவில் உள்ள நம்பர் ஸ்கொயர் தான் ஏசிக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. இதுதான் எக்ஸ் ஸ்கொயர், இது ஏபின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி, இதுதான் வந்து ஜாமெட்ரிக் மீன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி, இதுதான் வந்து ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி, அரித்மெட்டிக் மீன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. நான் சைட் பை சைடு கம்பேரிசனுக்காக இதையும் திரும்ப சொல்கிறேன். அரித்மெட்டிக் மீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2, ஜாமெட்ரிக் மீன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு.